incomplete records. அதுல வந்து 2 மார்க்ஸ்ல இந்த क्वेश्चन கம்பல்சரியா இருக்கும். ஈஸியா யார் வேணாலும் இந்த சம் அப்ளை அட்டெண்ட் பண்ணிடலாம். என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கலாம், ட்ரான்ஸ் கொடுத்துருக்கலாம், அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்கலாம், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கலாம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். இது ஏதாவது மிஸ்ஸிங் ஏதாவது விட்டுருக்கோம், நம்ம அந்த கண்டுபிடிக்கணும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்ட். அப்போ இயர் எண்டில் என்ன ப்ராஃபிட் வருது லாஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அந்த ப்ராப்ளம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்மேட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்ட். இப்போ 31st மார்ச் 2016 வச்சுங்களேன். 31st மார்ச் 2016 நீங்க போடணும். இயர் எண்ட் என்ன இயர் எண்ட் சம்பளம் கொடுத்துருக்கீங்களோ அந்த இயர் எண்ட் டேட் நீங்க போடணும். அடுத்து பாருங்க பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இங்க கேபிட்டல் அட் எண்ட் ஆஃப் இயர். அப்ப க்ளோசிங் கேபிட்டல் என்ன கொடுத்துட்டாங்களோ க்ளோசிங் கேபிட்டல் நீங்க போடணும். அதோட ஆட் டிராயிங்ஸ் டூரிங் தி இயர். க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். அதுல இருந்து எதை லெஸ் பண்ணணும்னா அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ்டு டூரிங் தி இயர். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவுன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அது ஒரு அமௌண்ட் வரும் கழிச்ச பின்ன. அதுக்கடுத்து அதுல இருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணா வர்றது பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட் ஃபார் தி இயர்னு எழுதணும். இது வந்து மைனஸ் ஆகுது. ஆனா இங்க வர அமௌண்ட் இந்த அமௌண்ட் அதிகமா வருதுன்னா இப்ப கழிக்கும் போது மைனஸ் வரும். மைனஸ் வந்துச்சுன்னா அது லாஸ் ஃபார் தி இயர்னு சொல்லணும். ஓகேங்களா? இங்க வர அமௌண்ட் பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட் ஃபார் தி இயர்னு சொல்லணும். மைனஸ் வந்தா லாஸ் ஃபார் தி இயர்னு வரணும். மிஸ்டர் மறந்துடாதீங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் பாருங்க. கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயரோட எதை ஆட் பண்ணணும், டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கு எதை கழிக்கணும், அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ் டூரிங் தி இயர்ல அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை லெஸ் பண்ணணும். அந்த வர்ற அமௌண்ட்டுக்கு பேர் என்னன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுல இருந்து எதை லெஸ் பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். வர்றது பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட் ஃபார் தி இயர், மைனஸ் வந்தா லாஸ் ஃபார் தி இயர். இதுதான் ஃபார்மேட். எக்ஸசைஸ்ல போயிடுவோம். அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 1 நம்ம போட போறோம். அதை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.